மர்மமான முறையில கொல்லப்படுகின்றது. அந்த குழந்தை கொல்லப்படுவதற்குண்டான காரணத்தை ஆய்வு செய்கின்றார்கள். என்ன காரணம் என்று இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்தது. ரொம்ப பரபரப்பாக அனைத்து பத்திரிகைகளையும் இது குறித்த செய்திகள் வெளியிடப்பட்டன. அந்த குழந்தையினுடைய பெற்றோர் அவங்க ஒருவருக்கு கடன் கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்த கடனை கடன் கொடுத்தவரிடத்திலிருந்து திரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதன் காரணமாக அவர்களுடைய குழந்தைய தூக்கிட்டு போய் கொலை செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு செயலை கடன் வாங்கியவர் செய்திருக்கிறார் என்று இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்து அந்த நபர் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் இதுபோன்ற நிறைய சம்பவங்கள் பத்திரிகையில படிக்கின்றோம். கடனை கொடுத்துவிட்டு கொடுத்த கடனை திருப்பி வாங்குறதுக்காக கடன் கொடுத்தவர் படக்கூடிய பாடு இருக்கின்றதே சொல்லி மாற முடியாது. கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் அப்படின்னு சொல்லி ஒரு இது கூட சொல்லுவாங்க. கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கிறது கிடையாது. இப்ப கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல கலங்கினான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கடனை வாங்குற வரைக்கும் அவர் என்னமா கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது எனக்கு இதை கொடுங்க, என்னுடைய உயிர் போகக்கூடிய நிலைமையில இருக்கு, நீங்க இந்த கடனை கொடுக்காட்டி அவ்வளவுதான் என்னுடைய வாழ்நாளே போயிருச்சு என்று சொல்லி அழுது புலம்பி வாங்குகின்றார். வாங்கின கடனை திருப்பி இவர் வாங்குறதுக்கு இவர் பெற பாடு, இவர் அழுது புலம்பி எப்படியாவது எனக்கு திருப்பி என் காசை கொடுத்திருப்பா என்று சொல்லி அவர் கெஞ்சி கூத்தாடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுகின்றார்கள். அப்படி கெஞ்சி கூத்தாடக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கின்றோம். இதுக்கெல்லாம் அடிப்படையான விஷயம் என்னன்னா, இதற்கெல்லாம் அவர்கள் நம்பக்கூடிய மார்க்கத்துல மதத்துல எந்த விதமான வழிகாட்டுதலும் கிடையாது. அதுதான் காரணம். கடன் வாங்குறத சர்வசாதாரணமாக வாங்கக்கூடியதை பாக்கிறோம். காசை பெருக்கிக் கொள்வதற்காக கடன் வாங்குறத பாக்கிறோம். கடன் வாங்குறது என்பது கடன் கொடுக்கிறவன் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கொடுக்கறான். இதனால ஏதாவது நன்மை இருக்கா? கொடுக்கக்கூடியவருக்கு கடன் நான் ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் கடன் கொடுக்கறேன்னா எனக்கு ஏதாவது நன்மை இருக்கா? அதுல எந்த நன்மையும் கிடையாது. இருக்கக்கூடிய காசை கொடுத்து உதவி செய்கின்றேன். அப்படி உதவி செய்யக்கூடிய மனிதர்களுக்கு எப்படி மதிப்பளிக்க வேண்டும், இதையெல்லாம் யாரும் கவனிக்க தவறுகின்றார்கள். ஆனால் அனைத்து விஷயங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய இறைவனுடைய இந்த சத்திய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்துல கடன் கொடுக்கிறது சம்பந்தமாகவும் அழகான முறையில இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறத பாக்கிறோம். வாங்கின கடனை நான் எப்ப உன்ட்ட வாங்கினேன்னு சொல்லி முதல்ல கேள்வி கேட்கிறாங்க. என்னன்னா, கடன் கேட்ட வரைக்கும் கடன் தேவைப்பட்ட வரைக்கும் கெஞ்சி கூத்தாடி வாங்கியிருப்பாரு. ஆனால் வாங்கி விட்டு கடனை வாங்கிட்டாருன்னு வைங்க, அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தாலே என்னப்பா வாங்கிய கடனை கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா நான் எப்ப உன்ட்ட கடன் வாங்கினேன் என்று முதல் கேள்வியை கேட்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இஸ்லாம் முதல்ல அதற்கு அழகான வழிகாட்டுதலை சொல்லி காட்டுகின்றது. இதுக்கு நீங்க யார்ட்டையாவது கடனை கொடுத்தீங்கன்னா, கடனை வாங்கினீங்கன்னா அதை ரெக்கார்டு பண்ணுங்க. இப்படி சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். இதுலயும் தலையிட்டு இதுல அழகான வழிகாட்டுதலை இஸ்லாம் வழங்கி இருக்கிறத பார்க்கின்றோம். அதை 2 சாட்சிகளை வைத்துக் கொண்டு முதல்ல எழுதணும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதோடு மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் கடனில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் இப்படி கடன்ல இருந்து ஏன் இந்த அளவுக்கு பாதுகாவல் தேடுறீங்க என்று கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த கடன்றது எப்படிப்பட்டது தெரியுமா? கடன் ஒருத்தன் வாங்கிட்டான்னா அவனை பொய்யனாகவும் வாக்கு மீறக்கூடியவனாகவும் அதை ஆக்கி விடுகின்றது. வாங்கின காசை வாங்கி விட்டு திருப்பி கேட்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை தர்றேன், செவ்வாய்க்கிழமை தர்றேன், அடுத்த வாரம் தர்றேன், அடுத்த வாரம் அவன் கேட்டாலும் அதுக்கு அடுத்த வாரம் தர்றேன், இப்படியேதான் ஓடிக்கிட்டு இருக்கும். திங்கக்கிழமை கேட்டா அடுத்த திங்கள் தர்றேன். சொன்ன சொல்லு மீறாத ஆளா இருக்காரப்பா இவரு. எப்ப கேட்டாலும் திங்கக்கிழமை தர்றேன்னு சொல்றாரு இவரு, எப்ப கேட்டாலும் அடுத்த மாசம் தர்றாருன்னு சொல்றாரு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எப்ப கேட்டாலும் ஒரே வார்த்தை தான். அப்ப என்னன்னா, பொய் சொல்லக்கூடியவனா மாத்துது, வாக்குறுதி மீறக்கூடியவனா மாத்துது. கடனை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருப்பான். கதவை தட்டி, ஐயா இருக்கிறாரா, அப்பா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா என்ன பதில் வரும்? அப்பா வீட்டுல இல்லன்னு சொல்ல சொன்னார் அப்பா உள்ள இருந்து என்று சொல்லக்கூடியதை பாக்குறோமா இல்லையா? பசங்க அப்ப நிலைமை என்ன? பொய் சொல்லக்கூடியவனாகவும் வாக்கு மீறக்கூடியவனாகவும் இந்த கடன் மாற்றி விடுகின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த கடனுடைய விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கவனமா இருந்திருக்கின்றார்கள் என்றால்,
சஹாபாக்கள் யாரேனும் மரணித்து விட்டால் ஜனாசா தொழுகை நடத்துறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். வந்து ஜனாசா தொழுகை வருவாங்க தொழ வைக்கிறதுக்கு. வந்தவனே கேட்பாங்க, இவருக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க. கடன் இருக்கு அப்படின்னு சொன்னா இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறது யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. யாராவது நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு வந்தா அவருக்கு ஜனாசா தொழுகை வைப்பாங்க. அப்படி இல்ல கடன் இல்ல அப்படின்னாலும் தொழுகை வச்சிருவாங்க. அதே நேரத்தில் யாரும் பொறுப்பேற்றுக்கிறல, யாரும் இதற்கு முன் வரல அப்படின்னா, கடன் இருக்கு இந்த ஜனாசாக்கு, யாரும் முன் வரல அப்படின்னா உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுகை வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்களாம். இப்ப எந்த அளவுக்கு கவனம் செலுத்திருக்காங்க பாருங்க. ஒரு ஆளுக்கு ஜனாசா தொழுகை வைக்கிறதா இல்லையா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி முடிவெடுப்பதற்கு என்ன காரணமா இருந்திருக்கின்றது? கடன் தான். வாங்கின கடனை திருப்பி கொடுக்காம இங்க நீ மையத்தானேனா உனக்கு நான் ஜனாசா தொழுகை வைக்க மாட்டேன், மற்ற ஆளுகள் தான் ஜனாசா தொழுகை வைப்பாங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடன் விஷயத்துல முக்கியத்துவப்படுத்தி முன்னுரிமை கொடுத்திருக்கிறத பாக்குறோம். அது மட்டுமா, இந்த கடனை கொடுத்தவர் திருப்பி கேட்டா கோபம் வருது. வாங்குறப்ப எவ்வளவு கெஞ்சி கூத்தாடி வாங்குனீங்க, இவ்வளவு வாங்கிட்டு அவர் திருப்பி கேட்டாருன்னா என்ன நீ திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்க, என்ன கொண்டுட்டு ஓடியா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறது. அவன் பச்சாதாபப்பட்டு பரிதாபப்பட்டு போனா போட்டுன்னு சொல்லி கடனை கொடுத்தா அதுல இப்படி கேள்வி கேட்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மால்ல ஒரு விஷயத்துக்காக கடனை வாங்குறாங்க. வாங்கின கடனை ஒரு ஒட்டக குட்டி இருக்காங்க, ஒட்டகம் ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. வாங்கியிருந்தா அதை சரியான முறையில சொன்ன நேரத்தில் திருப்பி கொடுக்க முடியல. கொடுத்த ஆளு கண்ணா பின்னான்னு பேசுறாராம். ஹதீஸ்கள்ல எப்படி வருதுன்னா, கடுமையான முறையில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்டாரு. சஹாபாக்களுக்கு கடுமையான கோபம். அப்படி கோபம் படக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வேணாம் நீங்க கோபப்படாதீங்க. யாரை பார்த்து சொன்னாங்க? கடனை யார்கிட்ட வாங்குறாங்களோ அவரை பார்த்து சொல்லல, சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க. இல்ல வேணாம் கோபப்படாதீங்க, கொடுத்தவருக்கு கேட்கறதுக்கு உண்டான உரிமை இருக்கிறது. இப்படி மனித உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் திகழ்வதை பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் ஒருத்தவர் அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் விடுறாரு, ஷஹீதுடைய நிலையை அடைகின்றார்னு வைங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஷஹீதுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும், இல்ல தைன், கடனை தவிர. யார்ட்டையா கடனை வாங்கிட்டு மரணிச்சாருன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு, அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான். கடன் என்பது மனித உரிமைகளிலேயே இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான அளவு உண்டான ஒரு மனித உரிமை. என்ன? ரெண்டு பேரும் ஒப்புக்கொண்டு உனக்கு நான் கடனை தர்றேன்னு சொல்லி ஒருவர் மனமோந்து கொடுக்கின்றார். அப்படி மனமோந்து கொடுத்த அந்த கடனை திருப்பி கொடுப்பதில் அவர் கொடுக்காமல் மரணிப்பாரையானால் அவருடைய அந்த பாவம் மன்னிக்கப்படாது. அப்ப மனித உரிமையில அது தாண்டிய மேல உள்ள பாவங்கள்லாம் இன்னும் மன்னிக்கப்படாது. இருக்கிறதுலே லோ கடன் அளவுக்கு உள்ள விஷயத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால், அப்ப இஸ்லாம் எப்படி வழிகாட்டுது பாருங்க. இங்க நிலைமை என்னன்னா, கொடுத்த கடன் திருப்பி கேட்டதுக்காக கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு நிலைமை. எதற்கு இந்த வெட்டுக்குத்து நடந்திருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா அந்த மாதிரியான செய்திகளையும் பாக்குறோம். இந்த மாதிரி கொடுத்த கடனை திருப்பி கேட்டாராம், கோவப்பட்டு வெட்டிட்டாரு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை போகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடனிலிருந்து பாதுகாவல் தேடிக்கொண்டே இருந்திருக்கின்றார்கள். நம்மளும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் தேடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 விஷயங்கள்ல இருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடினார்கள் என்ற செய்தி புகாரில இடம்பெறுவதை நாம பார்க்கின்றோம். என்னென்ன விஷயம்? யா அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்றாங்க, நம்மளையும் கேட்க சொல்றாங்க. அழகான ஒரு துஆவை கற்று தந்திருக்கின்றார்கள். எங்களை கவலையில் இருந்தும் துக்கத்தில் இருந்தும் இயலாமையில் இருந்தும் சோம்பலில் இருந்தும் பிறர்கள் எங்கள் மீது அதிகாரம் செலுத்துவதில் இருந்தும் கடன் தொல்லையில் இருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யாருமே அவ்வளவு முக்கியமான விஷயம். கவலை, துக்கம், இயலாமை, சோம்பல், பிறர் நம்மளை அடக்குமுறை செய்வது, கடன் தொல்லை, இந்த 6லிருந்து பாதுகாவல் தேடி இருக்கின்றார்கள். அப்படி பாதுகாவல் தேடி மறுமையில மகத்தான வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயிதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.